தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தில் கல்வி அமைச்சு, வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சு, மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ரா, பிரதமர் துறை, தோட்டத்துறை, பொருளியல் அமைச்சு ஆகிய அமைச்சின் தலைமை அதிகாரிகளுடனான கூட்டத்தில் மலேசிய இந்தியர்களுக்கான புதிய உருமாற்று திட்டம் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டதாகவும், அதன் முடிவில் 5 புதிய திட்டங்களை செயல்படுத்த முக்கிய அமைச்சுகள் உறுதி அளித்திருப்பதாகவும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சின் துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்துள்ளார். மலேசிய இந்தியர்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகளில் 21 குடியிருப்பு பகுதிகளை அடையாளம் கண்டுள்ள நிலையில் அதனை மேம்படுத்தும் திட்டமாக 33 செயல் திட்டங்களை வகுத்துள்ளதாகவும், இத்திட்டத்தை செயல்படுத்த வீடமைப்பு மற்றும் ஊராட்சி துறை அமைச்சு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். தமிழ் பள்ளிகளில் உள்ள கணினி அறைகளை மேம்படுத்தவும், அது தொடர்பான திட்டங்களை கல்வி அமைச்சின் மூலமாக தமிழ் பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு அத்திட்டம் அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் பயனளிக்கும் வகையில் செயல்படுத்தப்படும் என்றும், முக்கியமாக ஸ்மார்ட் போர்டு வழங்குவதாகவும் ரமணன் கூறினார். இப்போதைய நிலவரப்படி 400 தமிழ் பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் போர்டு வழங்க கல்வி அமைச்சின் கீழ் இயங்கும் ஏயாசான் டிடி நெகாரா என்னும் அறவாரியத்தின் மூலமாக இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று ரமணன் கூறினார். கோயில்களில் சமய வகுப்புகள், சமய நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்த 1000 கோயில்களுக்கு தலா 20,000 ரிங்கிட் வரையில் மானியம் வழங்கவிருப்பதாகவும், இந்த திட்டம் இதற்கு முன்னமே தர்மா மடானி என செயல்பட்டு வந்ததையும் ரமணன் நினைவூட்டினார். இந்தியர்கள், குறிப்பாக B40 வகுப்பைச் சேர்ந்த இந்தியர்கள், அவர்களின் வீடுகளை சீரமைக்கவும் மேம்படுத்தவும் தலா 1000 ரிங்கிட் முதல் விண்ணப்பிக்கலாம் என்று ரமணன் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலமாக தங்களின் வீடுகளின் தரத்தையும் மேம்படுத்த முடியும் என அவர் நம்புவதாக கூறினார். பல்கலைக்கழக மாணவர்களுக்காக வழங்கப்படும் ஊக்கத்தொகையில் இந்திய மாணவர்கள் அரசு பல்கலைக்கழகங்களில் பயில்வதை ஊக்குவிக்கும் வகையில் 8,000 இந்திய மாணவர்களுக்கு தலா 2,000 ரிங்கிட் வழங்கப்படுவதையும் ரமணன் தெரிவித்தார். கல்வி அமைச்சு, வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சு, மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ரா, பிரதமர் துறை, தோட்டத்துறை, பொருளியல் அமைச்சு ஆகிய அமைச்சின் தலைமை அதிகாரிகளுடனான கூட்டத்தில் இந்த திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவதற்கான திட்ட வரைவுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், அதன் பின்னர் பிரதமரின் ஒப்புதலுடன் இந்த திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்றும் ரமணன் கூறினார். உண்மையில் மித்ராவுக்கு வழங்கும் 100 மில்லியன் போதாது என்பதை தாம் ஏற்பதாகவும், 300 மில்லியன் போதுமா என்றால் அதுவும் போதாது என்றும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு திட்டங்கள், பல்வேறு மானியங்கள் என செயல்படுத்த வேண்டியவை நிறைய உள்ளது. துணை அமைச்சராக தம்மால் இயன்றதை முழுமையாக செய்ய விரும்புவதாக ரமணன் கூறினார். இந்தியர்களுக்காக அறிவிக்கப்படும் திட்டங்கள் முழுமையாக இந்தியர்களை சென்றடையவில்லை என்றும், தாமதமாக சென்றடைவதாகவும் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குவதால் இந்த திட்ட வரைவின் போதே தாம் இதனை தெரிவிப்பதாகவும், இது பிரதமர் அன்வாரின் அறிவுறுத்தலால் இந்த 5 திட்டங்களும் வரையப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பிரதமர் தனது உரையில் இந்தியர்களுக்கு இதெல்லாம் செய்வதாக சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லிவிட்டால் அது நடந்துவிடும் என்பதல்ல. அரசாங்க பொறுப்பில் இருக்கும் இந்திய தலைவர்கள் பிரதமர் சொன்னதற்கு ஏற்ப செயல்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இது நம்ம நினைக்கிறோம் மேபி அந்த ஸ்கோப் கொஞ்சம் மாத்திட்டு இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது NUPWO இருந்தாங்க, டத்தோ அம்புமணியும் NLFCS கூட டத்தோ சாலிவன், டத்தோ சங்கரன் கூட அவங்களை மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எல்லா டிஸ்கஷன் முடிச்சுட்டு திருப்பி அவங்கள டேபிள் பண்ணுவாங்க இந்த மீட்டிங்க்கு. அப்புறம் தான் அந்த இஷ்யூக்கு நம்மள ஒரு முடிவுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்போம். இன்னொன்று இந்த மீட்டிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், ஆனால் நம்ம ஒன்றும் முடிவுக்கு வரல. நம்மளோட ஸ்டாண்டர்ட் 1 to ஸ்டாண்டர்ட் 6 ஸ்டூடெண்ட்ஸும், Form 1 to Form 6 ஸ்டூடெண்ட்ஸும் நம்மள தொடக்க போகிறோம். பந்த்வான் பலிக் ஸ்கோலா, பேக் டு ஸ்கூல் ப்ரோக்ராம் நம்ம செய்ய போகிறோம். அந்த டிஸ்கஷன் நம்ம செஞ்சுருக்கோம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.